Hi friends, welcome to Geetha's World. இந்த ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்றத வாங்க பார்க்கலாம். இது வந்து ப்ளவுஸ் பீட்டு தான் எடுத்திருக்கேன். 80 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து அதில் கோல்ட் கலர் இருக்கிறதால நான் பைப்பிங் ரெடி பண்ண போகிறேன், த்ரெட் பைப்பிங்கு. இது வந்து லைனிங்கு. இப்போ மார்க் பண்ணலாம் வாங்க. எனக்கு வந்து 16 இன்ச் தேவை. 1 இன்ச்சு சீம் அலவன்ஸுக்கு சேர்த்துட்டு 17 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் மார்க் பண்ணிட்டு ஷோல்ட்ரு வந்து 7 வைக்கிறேன். ஆமோல் வந்து எப்போவுமே வந்து ஜாக்கெட்டுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நார்மலாக வைக்கிறத விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதை ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிடலாம். இப்போது ஆம் ஹோலு வரைஞ்சிடுவோம். என்னோடய செஸ்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டேன். 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டாச்சு. இது வந்து ஷோல்டரில், இது ஜாக்கெட்டுக்கு வந்து கம்பல்சரி இது வந்து கிராஸ் எடுத்தே ஆகணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஷோல்டர் சைடுலேருந்து ஆம் ஹோலுக்கு டீப் எடுத்துடுவோம். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கர்வு வரைஞ்சிடுவோம். இது பேக் சைடு, அதனால் நார்மலாக வரைஞ்சிடலாம். இப்போ நெக்லைன் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். டீப் வந்து 2 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். நமக்கு ஸ்டிச்சிங் போக 1.5 இன்ச் கிடைக்கும். ரொம்ப இது டீப் எடுக்கக்கூடாது. இப்போ வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைன்லேருந்து நான் 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இது அவங்கவுங்க ஹைட்டு பொறுத்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னோடய ஹைட்டுக்கு 13 இன்ச் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து உங்கள் வேஸ்ட் சைஸை மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே பாட்டம் சைடு வந்து மேலே வச்ச செஸ்ட் சைஸே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பாட்டமில் ஒரு 1 இன்ச்சு அப் பண்ணி கர்வ் எடுத்துருவோம். அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சது. இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நாச்சஸ் போட்டுப்போம். எங்கே தேவையோ அங்கே நாச்சஸ் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணுவோம். பேக் பார்ட்டை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அது மேலே வச்சு ஃபுல்லாக ட்ரேஸ் எடுத்துடலாம். சேம் சைஸில் மொத்தம் ட்ரேஸ் எடுத்துடலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி டெப்த் எடுத்துருவோம். ஃப்ரண்ட் பார்ட் இல்லையா, அதனால். இப்போ நெக்லைன் அதே 3 இன்ச்சு தான். டீப் வந்து 10 இன்ச் வச்சுக்கலாம். 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பாட்டமில் அந்த 1 இன்ச் கர்வ் பண்ணோம் இல்லையா, இப்போ ஃபோல்டர் சைடில் இருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ரெண்டு சைடும் மார்க் பண்ணோம் இல்லையா, அப்லேயும் டவுன்லேயும் நெக்லைனும் பின்ன பாட்டத்துலேயும் ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு வந்து வி ஷேப்பில் இருக்கிறத கர்வாக வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு வரைஞ்சிங்கன்னா போதும், ரொம்ப டீப்பாலாம் கர்வ் எடுக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத கொஞ்சமாக வளைச்சிருங்க. இது இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள் மார்க்கிங்க எங்கே பண்ணியிருக்கேன்னு சொல்லி. எப்படி ட்ராயிங் பண்ணமோ சேம் அதே இடத்துல கட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிஞ்சது. இப்போ தெரியுதுங்களா? இது அப்படியே மெயின் பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோல்டட் சைடை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். இப்போது எல்லா கட்டிங்கும் முடிஞ்சது. இது கிராஸ் பீஸு கோல்டு கலர் கட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் பார்ட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ த்ரெட்டு வந்து அளந்துக்கலாம். ஃபுல் நெக் லைனு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் அளந்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டு. இப்போ கிராஸ் பீஸ் எடுப்போம். இப்போ கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் பேருக்கு கஷ்டம். இப்படி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அப்போது ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு 2 பீஸும் எல் ஷேப்புக்கு வச்சுருங்க. எல் ஷேப் வச்சு கிராஸில் அடிச்சிங்கன்னாக்கா கிராஸ் பீஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். அப் அண்ட் டவுன் எல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக நேராக ஒரே ஸ்லிப்பாக கிடைக்கும். பின்ன பேக் சைடு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இப்போ த்ரெட்டு வச்சு பைப்பிங் ரெடி பண்ணலாம். த்ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு எட்ஜில் வந்து ஒரு சின்ன நாட் பண்ணிக்கோங்க. சம்டைம் வந்து கழண்டு உள்ளே வந்துடும். அதனால நாட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டில் அதே இடத்துல சேஃபாக இருக்கும். த்ரெட்டு வந்து கிராஸ் பீஸில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா சைடில் போயிடும். பொறுமையாக அடிங்க. கரெக்டாக த்ரெட்டு பக்கத்துலேயே ஸ்டிச் விழுதான்னு பாருங்கள். தேய்ச்சி விட்டு பண்ணிங்கன்னா பைப்பிங் வந்து நீட்டாகவே கிடைக்கும். இப்போ பைப்பிங் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், பைப்பிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதிக்குள்ள எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடலாம். கால் இன்ச்சு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ லைனிங் பீஸ் எடுத்து நம்ம ஃப்ரண்ட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு ஹிப்பு ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். ரெண்டும் அங்கேருந்து எல்லா இடமும் வந்து அப்படியே ஃபுல்லாக ஒரே பைப்பிங்காக வச்சுட்டு வந்துடும். சைட் ஜாயிண்டிங்கில் இருந்து வைக்கிறேன் பைப்பிங். இப்போ பொறுமையாக அடிங்க. நல்லா த்ரெட்டை ஒட்டி, இப்போவும் நல்லா அந்த த்ரெட்டை ஒட்டியே பைப் அடிக்கணும் ஸ்டிச்சு. ஆல்ரெடி நம்ம இப்போ ரெடி பண்ணும் போது அங்கே தான் அடிச்சிருப்போம். இப்போ சேம் ஸ்டிச் மேலேயே கூட ஸ்டிச் போட்டுட்டு வந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
கவ் திரும்பும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் பெண்டு திரும்பும் போது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி அடிங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக அந்த கவ் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும், பெண்டு கரெக்டாக திரும்பும். இதை முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது முடித்தாச்சு ஃபுல்லாக நெக்லைன். இப்போ வந்து மெயின் பீஸ் எடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் லைன் வந்து கரெக்டாக வச்சுட்டு சென்டரை வந்து ஒரு கட் பண்ணிடலாம், சின்ன ஒரு கட் பண்ணிவிடும். இப்போ லைனிங் பீஸோட சென்டரும் பேக் நெக்கோட சென்டர் ரெண்டுமே வச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக த்ரெட் பைப்பிங் வச்சோம் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த த்ரெட் பைப்பிங் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதே ஸ்டிச்சிலே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஷோல்டர் லைன் வந்து மாறிடக்கூடாது, மாறிடுச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும். கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டு லைனிங் பீஸுதும் மெயின் பீஸுதும் ஷோல்டர் லைன் கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டு மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. பர்ஃபெக்டாக கிடச்சிரும். தச்சுட்டு நான் திருப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சிட்டேன், திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள் பைப்பிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டு முடிச்சாச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. பாருங்கள், த்ரெட்டை ஒட்டியே ஸ்டிச் போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக கிடைக்கும். ஃபுல்லாக வந்து சைடு ஜாயிண்டில் இருந்து நான் வச்சுருக்கேன். இப்போது பேக் சைடோட பாட்டமும் ஆர்ம் ஹோலோட சைட்லேயும் பைப்பிங் வச்சிடலாம். இது வந்து இன்வெசிபிளாக வைக்கல, அப்படியே தான் அடித்து திருப்ப போகிறேன். அப்படியே மேலே வச்சு உள்ட்டா திருப்பிட வேண்டியது தான். இதுவும் நல்லா த்ரெட்டை ஒட்டியே ஸ்டிச் போடுங்க. பெண்டு இருக்கிறதால சின்ன 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 அர்க்காத்து கொஞ்சம் பெண்டில் நிறையவே போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக வந்து திரும்பும். வச்சு திருப்பி அடிச்சிட வேண்டியது தான், வச்சு முடிஞ்சிடும். அவ்வளோதான். சைட் ஜாயின் பண்ணோம்னா ஃபினிஷ்டு. இதே மாதிரி அந்த சைடும் தைச்சிட்டு சைடு அடிச்சுட்டு காட்டுறாங்க. பாருங்கள், முடிச்சிட்டேன். இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பைப்பிங் பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் எதுவும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா ராய்ஜஸ் தெரியும் இதில், அதில் தெரியாது. அவ்வளோதான். ஃபுல்லாக எல்லா சைடும் பைப்பிங் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டு எல்லா இடமும் பைப்பிங் வச்சு தான் ஃபினிஷ் வந்திருக்கு. நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் நாட் பண்ண ஒரு ரோப் ரெடி பண்ணியிருக்கேன். பேக் சைடு பாட்டம் இது இன்னர் சர்க்கிள் பைப்பிங் வந்து ஃப்ரண்ட் ஒண்டி தான் வச்சேன். ஆர்ம் ஹோல் சைடும் பேக்கில் பாட்டமும் எல்லாம் நார்மலாக அடித்து திருப்பந்து தான். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. இதில் ராய்ஸஸ் தெரியும், அதில் தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.